இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் இது பாருங்கள், பிரியாணி அரிசி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கடையில் வாங்கினது. இந்த அரிசியில் நாங்கள் பிரியாணி செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த ரிசல்ட் நம்ம பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா அந்த சாப்பிடும்போதே சுவையும் கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாகவே அந்த கடையில் தான் வாங்குவோம். நம்ம என்ன தான் கடைகளில் வாங்கினாலும் நம்ம எப்பவுமே புடச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்போவுமே இது மாதிரி நாங்கள் முறத்தை வச்சு நல்லா புடச்சிப்போம். ஏன்னா நம்ம டஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா போயிடும், அதுக்காக தான். அதே மாதிரி நாங்கள் ஒரு அளவு கணக்கு வந்து அளந்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிலாம் நம்ம செய்யும்போதே கண்டிப்பாக அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஸோ அரிசி வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். இது எதுக்காக நம்ம செக் பண்ணுறோன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் டேஸ்டியான பிரியாணி ரெசிபி வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வாங்கும்போதே 1/2 கிலோ பிரியாணி அரிசி கொடுங்கன்னு தான் கேட்டேன். 1/2 கிலோ வந்து இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 60 ருபீஸ். சரிங்களா? இது வந்து எதுக்காக அளந்தோம் தெரியுமா? இது வந்து தண்ணி கணக்கு இருக்குது, அதுக்காக தான். இப்போ நாங்கள் அளந்து செக் பண்ணிக்காச்சு எவ்வளோ அரிசி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நாங்கள் ஊற வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் வந்து அந்த அரிசியை நல்லா டிப் பண்ணி விட்டுடுறோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, என்ன பிரியாணி தெரியுமா செய்ய போகிறோம்? மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். மஷ்ரூம் அப்படின்னா காளான். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் மஷ்ரூம் அந்த பிரியாணி தான் நாங்கள் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பிரியாணினாலே மட்டன் பிரியாணி தான் நல்லாயிருக்கும், சிக்கன் பிரியாணி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி கூட செம்மையாக இருக்கும், டாப் லெவலில் இருக்கும். எப்போவுமே பட்டன் மஷ்ரூம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளில் தான் நாம் வந்து ரெசிபீஸ்லாம் செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி பட்டன் மஷ்ரூம்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் ரொம்ப நாளைக்கெலாம் ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு சீக்கிரமாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா, அன்றைக்கே செய்யுங்க. நீங்கள் என்றைக்கு செய்ய போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் மஷ்ரூம் வாங்கிக்கோங்க. வாங்கி இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது இல்லாமல் நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். குக்கும்பர் கூட எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கோன்னா, நாங்கள் வந்து பிரியாணி ரெசிபீஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் சாலடு, ஆனியன் சாலடு அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ஆனியன் பச்சடிலாம் செய்வோம். அது வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த வெங்காய பச்சடி யூஸ்வலாக வெங்காயம், தயிர், உப்பு போட்டு செய்வோம் இல்லையா, கூடவே இது மாதிரி குக்கும்பரை கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சம்மர் டைம்லலாம் வந்து நீங்கள் பிரியாணி ரெசிபீஸ்லாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பச்சடிலாம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு இந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இன்ச் பை இன்ச் டீட்டெயிலாக நாங்கள் காமிக்கிறோம். எப்படி பிரியாணி ரெசிபி, மஷ்ரூம் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி நம்ம வாங்குகிற காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குங்க. நம்ம எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பொருள் வந்து வாங்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள்.
இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக அந்த பச்சடிக்காக தான் நாங்கள் செய்கிறோம், சரிங்களா? இருந்தாலும் நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணுறோம். நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதுக்காக நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குக்கும்பரை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். நாங்களும் அலசி வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கட் பண்ணுறோம். இந்த குக்கும்பர் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பச்சடிலாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமாக இருக்கட்டும், இல்லைனா குக்கும்பராக இருக்கட்டும். ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சி தன்மை இல்லையா? அதுக்காக. இதே சம்மர் டைம்லலாம் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். அதேமாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு குக்கும்பர் சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது, சும்மா சூப்பராக இருக்கும் ரெசிபி. சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா நீங்கள் தாராளமாக குக்கும்பர்லாம் சாப்பிட்லாம். பாருங்கள், எல்லாம் அழகாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோமா? இப்போது மஷ்ரூமை க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான் இப்போ இருக்குது. ஸோ இது முடிச்சாச்சுன்னா சூப்பராக நம்ம பிரியாணி ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவங்க நல்லா சூப்பராக சீல் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் நைஃப் வச்சு அந்த மேலே இந்த கவர் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மஷ்ரூமை சில பேர் 65லாம் செய்வாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பொடியாக குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுப்பாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது பிரியாணி, அதனால் பெரிய பெரிய பீசஸாக தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முதல்லேயே நம்ம அந்த பாக்ஸை விட்டு எடுத்ததுக்கப்புறமாவே நம்ம தோல் பிரிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஓகேங்களா? பெரிய பெரிய பீசஸாக தான் போட போகிறோம். இப்போ ஒன்று இருக்குன்னா அது ஒரு 2 அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது பிரியாணி, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பீசஸாக தான் போடணும். பாருங்கள், நம்ம தனியாக தண்ணியில் போட்டுக்கிறோம். நீங்களும் தோலை பிரிச்சுடுங்க, பிரிச்சுட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பட்டன் மஷ்ரூம்ஸ்லாம் 65 போட்டால் கூட செம்மையாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் பட்டன் மஷ்ரூம் 65 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோவும் பாருங்கள். நல்லா ஸ்கூல் படிக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மஷ்ரூம் 65 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் போதுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் 65 நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு மஷ்ரூம் சொன்னால் தெரிய மாட்டேங்குது, காளான்னு சொன்னால் தான் தெரியுது. ஸோ காளான் பிரியாணி தான் நம்ம இப்போ செய்கிறோம், சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பட்டன் மஷ்ரூம் வச்சு பிரியாணிலாம் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ரெசிபியுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட்டாக நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. செஞ்சது சூப்பராக காலியாக ஆகிடும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்கல்ல, அதனால். இது குழந்தைங்களோ பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிபி. ஏன்னா தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மஷ்ரூம்லாம் சாப்பிட்லாமா, சில்ட்ரன்ஸ் கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிப்பாங்க. இது தாராளமாக கொடுக்கலாம்.
நிறைய பேருக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம செய்யும்போது தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் குக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் பிரியாணி, அதாவது காளான் பிரியாணி செய்வாங்க. சில பேர் நினைக்கலாம், அட இந்த மஷ்ரூம் வச்சுலாம் பிரியாணி செஞ்சால் நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு. இது நாங்கள் செய்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். செஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும் அந்த பிரியாணி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பட்டன் மஷ்ரூமோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ், 200 கிராம் தான் நாங்கள் இந்த பிரியாணி செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி பிரியாணி அரிசியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. ஸோ 1/2 கிலோ பிரியாணி அரிசி, அதுக்கு 200 கிராமில் பட்டன் மஷ்ரூம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி செய்கிறோம். இன்றைக்கி பட்டன் மஷ்ரூமோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா, 50 ருபீஸ். நம்ம ஹோட்டலெல்லாம் விற்கிறாங்க, மஷ்ரூம் பிரியாணியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை விடவே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது யார் வேணால் சமைக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அப்புறம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் செய்கிற இந்த மஷ்ரூம் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், காளானை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சுடு தண்ணியில் வந்து போடுறோம். எப்போவுமே நம்ம மஷ்ரூமை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இது மாதிரி தேய்ச்சி கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சுடு தண்ணியில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு, க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸாக நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டோம். குக்கரில் தான் இன்றைக்கி பிரியாணி ரெசிபி செய்ய போகிறோம். ஆல்ரெடி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம சமைச்சிடலாம். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் தான் சமைக்கிறோம். பாருங்கள், மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. சோயா நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, சோம்பு இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய். அடுத்தது வந்து பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் நம்ம ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கசகசா, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனியன் டக்குன்னு வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டை தூவி விட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வந்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி. தக்காளி போட்டதுனால அதையும் எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிக்கோங்க. நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சோயா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ புதினாவை போட போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு நல்லா மொத்தமாக வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டன் மஷ்ரூமை இப்போ நம்ம போடுறோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா நாங்கள் போட்டுக்கிறோம். இது வந்து ரொம்ப நல்லா வரும் பட்டர் மஷ்ரூம் பிரியாணி. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நாங்கள் தயிர் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி அரிசியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி செய்கிறோம். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி ரைஸில் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விட்டுக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் போட்டாச்சு. உங்களுக்கு கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் வேணும்னாலும் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு அளவை பற்றி நான் சொல்ல போகிறேன்ட்டு. நாங்கள் இந்த அரிசி பிரியாணி அரிசி வந்து அளக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சொம்பு ஃபுல்லாக நாங்கள் அளந்து வச்சுருந்தோம். இப்போ எதுக்காக அப்படின்னா, ஒரு சொம்பு அரிசிக்கு 1.5 சொம்பு தண்ணியை நாங்கள் ஊற்ற போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நாங்கள் எந்த அரிசி பயன்படுத்தியிருக்கோம், பிரியாணி அரிசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு அரிசிக்கும் இந்த அளவெல்லாம் வந்து மாறும். நம்ம பட்டன் மஷ்ரூம் பிரியாணியை பிரியாணி அரிசியில் செய்கிறோம், அதுக்கு தான் இந்த அளவு. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிறோம்.
ஓகேங்களா? இப்போது கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நாங்கள் புழிஞ்சு விட போகிறோம். கொட்டை இல்லாமல் வெறும் அந்த லெமனுடைய அந்த ஜூஸ் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு ½ லெமன் நாங்கள் விட்டுக்கிறோம். உங்களுக்கு லெமனோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் நல்லா அந்த ஜூஸ் வரைக்கும் நல்லா புழிஞ்சு அதில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ விசில் போட்டு அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். பிரியாணி அரிசியில் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். ஸோ ஒரே விசில் போதும், ஒரே விசில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசில் வரதுக்காட்டியும் நம்ம வந்து சாலட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். ஆனியன் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சடி வந்து பட்டன் மஷ்ரூம் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பச்சடிலாம் செய்யுங்க, பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தயிர், உப்பு. ஸோ பச்சடி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ விசிலுக்காக வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் வரப்போது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நாங்கள் பிரியாணி அரிசி வந்து யூஸ் பண்ணால் ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சூப்பராக வந்திருக்கும் நாம் செஞ்ச பட்டன் மஷ்ரூம் ரெசிபி. ஸோ எப்போவுமே ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி தான் இருக்கும். நாம் தான் வந்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூடான சுவையான பட்டன் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பட்டன் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு என்னென்னலாம் தெரியுமா சைட் டிஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்? கேரட் முட்டை போட்ட பொரியல், கேரட் எக் பொரியல், அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா குக்கும்பரும் அதுக்கப்புறம் ஆனியனும் கேர்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு சாலட் மாதிரி அந்த பச்சடி அது ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா ஸ்டெம் கறி, வாழைத்தண்டு பொரியல் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான
ரெசிபி இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்ச பிரியாணி ரெசிபி? நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.